அனைவருக்கும் வணக்கம். உள்ளுச்சூடு சேனலில் நாம் காணும் தலைப்பு எடுத்த காரியம் வெற்றி பெற வாருங்கள் வழிபடுங்கள் ஸ்ரீ புஷ்பவல்லி சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள். இக்கோயிலின் தல வரலாறு, சிறப்புகள் மற்றும் பலன்களை தெரிந்து கொள்வோம். மூலவர் ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாள் 8 கரங்களுடன் அருள் பாலித்து வருகிறார். உற்சவர் 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். அருகில் ஸ்ரீ கஜேந்திரவர்தர் கருடன் மேல் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். மேலும் ஸ்ரீ பூவராகர் சன்னதி வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. தாயார் திருநாமம் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார். ஸ்ரீ அலர்மேல் மங்கை. விமானம் ஸ்ரீ சக்கரகோடி விமானம். புஷ்கரணி ஸ்ரீ கஜேந்திர புஷ்கரணி. முன்னொரு காலத்தில் முக்தி தரும் நகரேலில் ஒன்றான காஞ்சி மாநகரில் பிரம்மா யாகம் செய்ய எண்ணினார். ஆனால் தன் மனைவி சரஸ்வதி தேவி வராமையினால் தானே யாகம் செய்யலானார். இதனால் சினம் கொண்ட சரஸ்வதி தேவி அசுரர்களையும் காளியையும் ஏவி பிரம்மா செய்யும் யாகத்தை அழித்துவிடும்படி கட்டளையிட்டாள். அப்பொழுது சரபாசுரன் எனும் அசுரன் 8 கால்களை கொண்ட பயங்கர ரூபமாக கோபமுடன் வருவதைக் கண்ட பிரம்மதேவன் பயந்து போய் தன் தந்தையான ஸ்ரீ விஷ்ணு பகவானை சரணடைந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு 8 கைகளில் 8 ஆயுதங்களுடன் சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதாரம் எடுத்து அசுரனுடனும் காளியுடனும் போர் செய்தார். போரில் பெருமாளிடம் தோற்று அவர்கள் இருவரும் ஓடிப்போனார்கள். பிரம்மாவின் யாகமும் இனிதே பூர்த்தியானது. அது முதல் இங்கு ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாளாக அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ கஜேந்திர மோட்சம் வரலாறு. முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் விஷ்ணு பக்தியில் தன்னையும் மறந்து தவம் செய்து கொண்டிருந்தான். அகத்திய முனிவர் அரசன் தன்னை மதியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று தவறாக நினைத்து கோபம் கொண்டு, என்னை மதியாது இருந்த நீ யானையாக போகக் கடவது என்று சாபமிட்டார். அரசன் தன் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்க அவரும் ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாளை சரணடைந்தால் அவர் உனக்கு மோட்சம் அளிப்பார் என்று கூறினார். மற்றொரு இடத்தில் முனிவர் ஒருவர் நீர் நிலையில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கையில் கந்தர்வன் ஒருவன் தண்ணீருக்குள் சென்று முனிவரின் கால்களை விளையாட்டாக பிடித்து இழுத்தான். இதனால் கோபம் அடைந்த முனிவர் அவனை முதலியாக போகும்படி சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்த கந்தர்வன் பிராயச்சித்தம் கேட்க, நீ ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாளை சரணடைந்தால் சாப விமோசனம் பெறலாம் என்றார். இவர்கள் இருவரும் சாப விமோசனம் பெற வேண்டி தினமும் ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாளை வழிபட்டு வந்தனர். யானையானது இந்த குளத்தில் நீராடி தாமரை பூவை பறித்து தினமும் பகவானை அர்ச்சித்து வழிபட்டு வந்தது. அப்படி ஒரு நாள் யானை இந்த குளத்தில் நீராடும்போது முதலை ரூபத்தில் உள்ள கந்தர்வன் யானையின் காலை பிடித்திருத்து தண்ணீருக்குள் இழுத்தது. யானையும் மிகவும் போராடியது. தன் சக்தியால் முடியாமல் போக ஸ்ரீ பெருமாளின் நினைவு வர உடனே தன் தும்பிக்கையை மேலே தூக்கி, ஆதி மூலமே ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாளே, அடியேனை காத்து அருள வேண்டும் என்று சரணடைந்தது. இந்த யானையின் அபயக்குரலை கேட்ட ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாள் 8 கரங்களுடன் கருடன் மீது அமர்ந்து விரைவாக பறந்து வந்தார். நேர்வாசல் வழியாக வந்தால் நேரமாகிவிடும் என்று வடக்கு வாசல் ஏற்படுத்தி விரைவாக வந்து தன்னுடைய சக்கராதாயத்தால் முதலையின் கழுத்தை பார்த்து ஏவினார். இதனால் முதலையின் உடல் துண்டாக யானையும் தன் துன்பத்திலிருந்து விடுபட்டது. முதலையின் சாபமும் நீங்கியது. இருவரும் தங்களுடைய பூர்வ ஜென்ம உருவங்களை பெற்று ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாளை வழிபட்டு பேறு பெற்றார்கள். அது முதல் இந்த குளத்திற்கு ஸ்ரீ கஜேந்திர புஷ்கரணி
என்ற பெயர் ஏற்பட்டது. கோயில் சிறப்புகள்: ஸ்ரீ பேயாழ்வார், ஸ்ரீ திருமங்கி ஆழ்வார், ஸ்ரீ வேதாந்தாச்சாரியார் ஆகியோர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு அதிசயமான வாசல் இந்த ஆலயத்தில் மட்டுமே உள்ளது. கோபுர வாசலின் கீழ் சொர்க்கவாசல் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். உலகில் வேறு எங்கும் இது போன்ற அமைப்பு கிடையாது. ரோகிணி ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். திருமணம், குழந்தை பேறு வேண்டியது அருளும் தாயார் ஸ்ரீ புஷ்பவல்லி மற்றும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை. எடுத்த காரியம் தடையின்றி நடக்க, எதிரிகளை வெல்ல, பயம் நீங்க, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க, நம்மை ஆபத்திலிருந்து உடனடியாக காப்பவரே. அஷ்டமி, ஏகாதசி திதி, ரோகிணி ஹஸ்தம் போன்ற நட்சத்திர நாட்களில், புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் முறையாக வந்து ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாளை வழிபட்டால் நம் உண்மையான பிரார்த்தனைகளை நொடிப்பொழுதில் தீர்த்து வைப்பார் ஸ்ரீ அஷ்டபுஜம் பெருமாள். 26/2/2024 அன்று இத்திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. இத்திருக்கோயிலில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் வந்து இக்கோயிலில் முறையாக வழிபட்டு எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று பெருமாளை மனதார வேண்டிக் கொள்கிறேன்.